ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை ஒரு பையனால இப்படி இல்லாம காதலிக்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் அந்த பொண்ணை இடிக்க அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதனால அந்த பொண்ணோட வழியே மாறி போயிருது. கரெக்டா அந்த நேரத்துல எந்த ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பையன் ஒளி எழுப்பி கரெக்டான பாதையில அந்த பொண்ணை கொண்டு போறான். இந்த பையன் அந்த டைம்ல மட்டும் தான் அந்த பொண்ணை காப்பாத்தினான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஏன்னா இந்த பையன் அந்த பொண்ணு எப்பெல்லாம் வெளியில போறாங்களோ அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு துணையா இருந்து அந்த பொண்ணுக்கு வர தடையெல்லாத்தையுமே தவிர்த்து அந்த பொண்ணையுமே ரொம்ப சேஃபா கொண்டு போயிருக்கா. இப்படியே இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு பியோனோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்காக ஒரு மாஸ்டரையுமே ஏற்பாடு பண்றான். ஆனா அந்த மாஸ்டர் டெய்லியுமே வரதுக்காக ஒரு நாளைக்கு $5000 கேட்க அதுக்காக இந்த பையன் ராத்திரி பகலுமா வேலை செஞ்சு அந்த பணத்தை டெய்லியுமே கொடுத்துட்டு வந்திருக்கான். இப்படி ஒரு நாள் அந்த பொண்ணு தெரியாம ஒரு கொலை பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பையன் அந்த கொலையை தாமேல ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பதிலா இவன் ஜெயிலுக்கு போய் தான் வாழ்க்கையை அந்த பொண்ணுக்காக அர்ப்பணிச்சுட்டான். இந்த உலகத்துல உண்மையான காதல் ஒரு விதையா புதைக்கப்பட்டாலும் அது இன்னுமே ஒரு செடியா வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு.